ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். நன்றி ஆண்டவரை, நன்றி கிருபையுள்ள தேவனே, நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அதிசயமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்லமையும் ஆளுகையும் உடைய கிருபையும் எங்களோடு எப்பொழுதும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடம் நாங்கள் இருக்கிற இடம் இப்பொழுது திறக்கப்பட்ட வானமாக இருப்பதாக, தேவனுடைய மகிமை இந்த இடத்தை வந்து மூடுவதாக, கர்த்தருடைய கிருபையும் இரக்கங்களும் எங்களை ஆட்கொள்வதாக. ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற மகாபரிய சுதந்திரங்களிலே எங்களை இணைத்துக் கொள்வதற்கான பாக்கியங்களே வழிகளை எங்களுக்கு தருவீராக. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற மிகப்பெரிய சுதந்திரங்களை, நீர் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆளுகைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள பாத்திரவான்களை எங்களை மாற்றுவீராக. இந்த நேரம் முழுவதும் இந்த கருத்தில் படுக்கிறோம். உங்களுடைய கிருபை மகிமை எங்களோடு இருக்கட்டும். தந்தை இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது அவனுடைய மிகப்பெரிய கிருபை. ஒரு புது சீரீஸ் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். சில காரியங்களை நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரீஸுடைய டைட்டில் வந்து டொமினியன், அதாவது ஆண்டு கொள்ளுதல், ஆளுகை செய்தல், ரெய்னிங், ரூல், அதே மாதிரி சம்மந்தமான சில அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போக போகிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸ், நிறைய டைமென்ஷன்ஸ், நிறைய போர்ட்டல்ஸ் எல்லாமே ஆண்டவர் வந்து நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு சின்ன சின்ன காரியங்கள், இல்லாட்டி உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு 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 குளோப் மாதிரி இருக்கிற ஒரு வேர்ல்டு ஸ்ட்ரக்சர், இல்லாட்டி உங்களுடைய லைஃப் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் மீறி ஆண்டவர் நிறைய ரியாலிட்டிஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நிறைய உங்களுக்காக கொடுக்கணும்னு நிறைய டைம் லைன்ஸ் ஆண்டர் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ எவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்க போது, என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம், எப்படிப்பட்ட காரியங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என்னெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதில் எப்படி நம்ம டேப் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு நிறைய காரியங்கள் நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து வீக்லி ஒன்ஸ் இருக்கிற ஒரு சீரீஸாக இருக்க போது, அதனால் வந்து ஜஸ்ட் லைக் ஒரு வாட்ச் பண்ணுற ஒரு இது மாதிரி இல்லாதபடி ஏதாவது ஒரு நோட்டு, ஒரு பேனா அப்படியோடு நீங்கள் உட்காந்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஜஸ்ட் அப்படி இருக்கிற இடத்துல அப்படி டக்குன்னு அங்கிட்டு போய் எங்கேயாவது போய் ஒரு சின்ன ஒரு பேப்பரோ, ஒரு பென்னோ, ஒரு நோட்டோ எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்கிரிபிள் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம கண்டினியூஸாக இருக்கிறனால ஒரு வாரம் கழிச்சு மீட் பண்ணும்போது நிறையா மறந்துடும், நிறையா நம்ம லூஸ் பண்ணிடுவோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதபடி நம்ம இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஹேவ் சம் ஸ்கிரிபிளிங். மேபி மொபைல்லே நீங்கள் ஸ்கிரிபிள் பண்ணலாம், மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆடியோ மட்டும் கேட்டு ஸ்கிரிபிள் பண்ணலாம். ஸோ வாட் எவர் எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. சார், ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்கள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. God has called us to be a victorious பர்சன். ஒரு சில வசனங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து இந்த இதில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆண்டவர் நம்மளை இப்படி ஒரு இதுக்கு அழைக்கிறாங்க. நம்மளை வந்து ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஆண்டவர் அழைக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 21:7 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான் அப்படின்னு போட்டிருக்குது. ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிற அழைப்பு வந்து ஒரு சாதாரண அழைப்பு இல்லை, ஜெயம் கொள்ளுகிற ஒரு அழைப்பு, அதாவது விக்டோரியஸ் லைஃப் இருக்கிற அழைப்பு. அதாவது நம்ம பூமியில் இருக்கிற வாழ்றது வந்து நம்ம வந்து ஒரு ஃபியரில் இருந்துட்டு இருப்போம். பாசிட்டிவாக முடியுமா, நெகட்டிவாக முடியுமான்னு ரெண்டு ஆஸ்பெக்டையும் முன்னாடி வச்சுட்டு எந்த வழியாக போகும் அப்படிங்கிற ஒரு ஃபியர்ல வந்து நம்ம மூவ் பண்ணிட்டே இருப்போம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பேஸ் வந்து என்ன அப்படின்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வச்சிருக்கிறாங்க. இன்னொரு வசனம் காமிக்கிறேன், ரோமர் 8:37 ஆண்டவர் வந்து இப்படி சொல்றாங்க, இவை எல்லாற்றின் மேல் நாம் நம்மில் அன்பு கூறுவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அதாவது கம்ப்ளீட்டா விக்டரி வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, மோர் தென் கான்குரர்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது எப்படின்னு அர்த்தம்னா, நீங்கள் போய் கேப்சர் பண்ணி எடுக்கிறதுக்காக இல்லை, கேப்சரிங்க்கு மேலேயே அது வந்து இருக்குது. அதாவது நம்ம போராடி போய் எடுக்கிற ஒரு ஃபீச்சர் அது வந்து இல்லாமல் அதை தாண்டி இருக்கிற அம்சங்கள் இருக்குது. God has called you to be conquerors and more than conquerors. தேவனாலே அன்பு கூறுவதனாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மேண்டேட் வந்து ஒரு நார்மலான மேண்டேட் கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து, ஆண்டவர் கொடுத்துருக்கிற ப்ரோட்டோகால்ஸ் வந்து, உங்களுக்கு கொடுத்துருக்கிற லைஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஜெயம் கொள்ளுகிற ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரக்சர். விழுந்து எழும்புறது கிடையாது, இன்னைக்கு விழுறது நாளைக்கு எழும்புறது கிடையாது, இன்னைக்கு லோவா இருந்து நாளைக்கு ஹையா இருக்கிறது கிடையாது, ஹை அண்ட் லோ இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பயங்கரமான விஷயம் வந்து இட் இஸ் a victorious life. இந்த சீரீஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, ஆண்டவர் நியமிச்சு வச்சிருக்கிற இந்த ஜெயங்களை சுதந்திரிக்கிற ஒரு சக்தியை உருவாக்குறதுக்காக இது உருவாக்கப்படுது. You will be having abilities in your being. உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய ஆவியில ஒரு பயங்கரமான எபிலிட்டி வரப்போகுது. என்ன அப்படின்னா, மண்ணில் நடக்கிறது இல்லை,
மலை மேல நடக்கிற ஒரு அனுபவம் உள்ளது. யாக்கோபின் சுதந்திரங்களை வாங்குற அனுபவங்கள் உள்ளது. ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்றதுக்கான நோக்கம் என்னன்னா, your life has to be changed to another level, it has to be pushed to the another level. உங்களை தூக்கி நிலைநிறுத்தி இன்னொரு ஒரு ஸ்பேஸ்ல வச்சு உங்களை பயங்கரமா வந்து மாற்றுறதுக்காக ஆண்டவர் வந்து இந்த காரியங்களை வந்து நியமிச்சு வச்சிருக்காங்க. சோ ஒரு விஷயம் நீங்க இருக்கிற இடத்துல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லுங்க, my life will never be the same again. ஒரு அழகான ஒரு வாக்கியம், அந்த வாக்கியத்தை நீங்க திருப்பி உங்க இருதயத்துல இந்த இடத்துல சொல்லுங்களேன், my life will never be the same again. என்னுடைய வாழ்க்கை இருந்த வண்ணமா இருக்க போகிறதுல மாற போகுது. my life will never be the same again. my life is never going to be the same again. சரி, ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிற மேண்டேட் படி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆண்டவருடைய அழைப்பில் உள்ள சில மேண்டேட்டை மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம சில காரியங்கள் நம்ம பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்டவர் இப்போ ஒரு காரியம் நம்ம சொல்லியிருக்கேன். இவ்வளோ நேரம் என்ன நான் பேசினேன் அப்படின்னா, நம்மளை அழைச்ச அழைப்பு விக்டோரியஸ் லைஃப், ஜெயம் கொள்கிற வாழ்க்கையை, சாம்பியன் லைஃப். ஒரு ஹீரோ அப்படிங்கிறத காட்டிலும் ஹீரோ உடைய ஸ்ட்ரக்சரை விட மேலே இருக்கிற ஒரு காரியம். நாட் லைக் அன் வாரியர், மோர் தென் அன் வாரியர். நாட் லைக் கோயிங் டு டூ சம்திங் பட் ஸ்டேயிங் இன் த பொசஷன். அதாவது ஆளுகைக்காக போகிற ஒரு வழியில் இல்லை, ப்ராசஸில் இல்லை, ஜேர்னியில் இல்லை. ஜேர்னி முடிஞ்சு மேலே இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை கேப்சர் பண்ணுறதுக்காக ஆண்டவர் நம்மளை வந்து பிரத்யேகமாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரிஜினலான ஒரு ஹியூமனுடைய காலிங்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டொமினியனுடைய காலிங், நம்மளுடைய ஒரிஜினல் ஹியூமன் காலிங், நம்முடைய மனிதர்களுடைய காலிங்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ உங்களுடைய நோட்ஸில் நீங்கள் எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மூவ் ஆன் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய காலிங், ஒரு மனிதனுடைய பேசிக் காலிங் எங்கே இருக்குதுன்னா அந்த வசனத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆதியாகமம் 1:26 இன்னைக்கு நம்ம இதை பார்க்க போகிற வசனம் இந்த வசனம் தான். நம்மளுடைய மேண்டேட், நம்மளுடைய காலிங், நம்மளுடைய அழைப்பு, ஒரிஜினலாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பினுடைய அந்த ஃபீச்சர்ஸை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அன்று எதுக்கு உங்களை உருவாக்கியிருக்காங்க, எதுக்கு பூமியில் அனுப்பியிருக்காங்க, எதுக்கு பூமியில் உங்களுடைய ரோல் என்ன, நாட் டு ஜஸ்ட் கெட் a job and get married and have a life. அந்த ஒரு ஃபினாமினல் ஸ்ட்ரக்சருக்காக இல்லை, வேற ஒரு விஷயத்துக்காக அழைக்கிறாங்க. எதுக்கு அழைச்சிருக்காங்கன்னா, ஆண்டு நம்மளுக்கு கூடிய வசனம் பாருங்க, பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரியும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். டொமினியன் இதுல இருந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய காரியங்களை இது பண்ண போறோம். why God has mandated you into this earth. எதுக்கு ஆண்டவர் உங்களை பூமியில அனுப்பியிருக்காங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு உன்னதமான காலிங் தான். this is the highest point that is written in your scroll. ஒவ்வொரு மனிதனுடைய டாப் லேயர்ல எழுதப்பட்டிருக்கிற இந்த ஸ்க்ரோல் வந்து இதுதான், இந்த வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கு. ஆளுறதுக்கு, ஆளுகை பண்றதுக்கு, சகல பிராணிகளையும் ஆளுகை பண்றதுக்கு. இன்னும் 2 வசனம் வாசிட்டு இதுல இன்னும் கொஞ்சம் லைட் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். 27 வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அதாவது டொமினியன் அப்படிங்கிறது வந்து ஒரு காட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சருக்கு உள்ளது மட்டும்தான். அதாவது காட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் தான் டொமினியன் கொடுக்கப்படும். இப்போ அதுல இருந்து ஒரு இதை ரெப்ளிகேட் எடுத்து அதுல இருந்து சில ஃபீச்சரை உள்ள தூக்கி போட்டு என்னுடைய சாயல்படி, பிகாஸ் ஐ ஹேவ் டொமினியன் அண்ட் திஸ் பர்சன், திஸ் கிரியேச்சர் ஆல்சோ ஹேஸ் டொமினியன். நான் ஆளுகை செய்கிறேன், இவனுக்கும் ஆளுகை கொடுக்க போறேங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை எடுத்து இந்த இடத்துல எடுத்து அவனை வந்து ஆண்டவர் வந்து உருவாக்கியிருக்காங்க. தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். நம்முடைய மேண்டேட் இன்னும் இருக்குது, 28ஆம் வசனத்தில் இருக்குது. இந்த 2 வசனத்தை வாசிட்டு இதோட இன்னும் கொஞ்சம் டீப் அதை படி இந்த வசனங்களை படி நம்ம லேர்ன் பண்ணுவோம். 28ஆம் வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த வசனத்தை வாசித்த உடனே உங்க கண் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் நின்று அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் ஆயிரும். என்ன அப்படின்னா பழுகி பெருகி எடுத்து ஃபுல் ஸ்டாப் வச்சிடும். பழுகி பெருகினா கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை மட்டும் பிரெயின்ல ஓடி ஃபுல் ஸ்டாப் வச்சு அதை செழிப்பா செய்யறோம் அப்படின்னு நினைச்சுக்கோ. அது தட் இஸ் நாட் தி எண்ட் அண்ட் தட் இஸ் நாட் தி ஃபினாமினல் ஃபீச்சர். அதை தாண்டி இருக்கிற விஷயங்கள் பாருங்க. இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கான்னு பாருங்க. பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை சப்டியூ பண்ணி அதை ரூல் பண்ணி, எதை, பூமியை, எர்த் டைமென்ஷனை, அதுக்கப்புறம் சமுத்திரத்தின் மச்சங்கள், வாட்டர் ரெம்ல இருக்கிற விஷயங்கள், ஆகாயத்து பறவைகள், பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளை ஆண்டு கொள்ளுங்கள். டொமினியன், ரூல் 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 அப்படின்னு போட்டிருக்கு. எதெல்லாம் ரூல் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்குன்னா, சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், பூமியின் மேல் நடமாடுகிற
ஜீவ ஜந்துகளை ஆண்டு கொள்ளுங்கள். ரூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆண்டு சொல்றாங்க. நம்முடைய லைஃப்ல என்ன நடக்க போது நமக்கு தெரியல, நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியல. ஆனா நம்மளுக்கு கொடுத்திருக்கிற மேண்டேட் என்னன்னா, பூமியில இருக்கிற ஒவ்வொரு மேட்ரிக்ஸையும் ரூல் பண்ற மேண்டேட். இப்போ இந்த விஷயத்தை நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து இதை வந்து லேர்ன் பண்ண போறோம். 26 வசனத்துல இருந்து நம்ம வந்து பார்ப்போம், திருப்பி பார்ப்போம். பூமியினுடைய மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், ஜீவ மிருகங்கள், பூமியிலுடைய அனைத்து பூமியில் உள்ள சகல பிராணிகளையும் டொமினேட் பண்றது, ஆளுகை பண்றது. ஸோ இதுல இருக்கிற என்னது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். சோ நமக்கு கொடுத்திருக்கிற பகிங்கரமான மேண்டேட் டொமினியன், அதாவது ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றுக்கும் மேல எடுத்து அதை கம்ப்ளீட்டா ரூல் பண்ற ஒரு ஃபீச்சர். ஸோ இப்போ ரூல் பண்ற அதனுடைய ஒவ்வொரு டைமென்ஷனையும் அதில் நீங்க பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அ ஹியூமன் பீயிங், வாட் இஸ் அ மேண்டேட், நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன கண்டெய்னர், நம்ம எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் அதில் என்னென்ன ஃபீச்சர்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு டைமென்ஷன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் சி அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த சிங்கிற டைமென்ஷன்ல இருக்கிற ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள், அதாவது இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா fish of the sea அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஃபிஷ்னு ஒரு வருது, அதுக்கப்புறம் சி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து வருது. அதுக்கப்புறம் ஆகாயத்து பறவைகள் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அது ஒரு இது, அது ஆகாயத்து பறவைகள் மேலே இருக்கிறனால மேலே வரைஞ்சிக்கும். ஸோ ஆகாயத்து பறவைகள்ல அதில் ஒன்று இருக்குது, ஏர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஏருங்கிற ஃபங்க்ஷன்ல ஒரு கிரியேச்சருடைய நேம் போடப்பட்டிருக்குது, ஃபவுல் ஆஃப் தி ஏர் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அதாவது இங்கிலீஷ்ல வந்து தமிழ்ல வந்து எப்படி இருக்குன்னா, தமிழ்ல எப்படி இருக்குது, ஆகாயத்து பறவைகள் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, ஃபவுல் ஆஃப் தி ஏர் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஸோ ஏர் இருக்குது, ஏர்ல இருக்கிற ஒரு ஃபினாமினன் ஃபவுல் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. அடுத்து மிருக ஜீவன்களையும் பூமியில் உள்ள அனைத்தையும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அதுல வந்து அடுத்த டைமென்ஷன், அடுத்த லேண்டுங்கிற டைமென்ஷன். ஸோ லேண்டுங்கிற டைமென்ஷன் இது வந்து எர்த்துங்கிற இதை எடுத்துக்கலாம். எர்த்தை வந்து குறிக்கும் போது அன்று பூமி அனைத்தையும் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. பூமியில கிரீப் பண்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து கிரீப் பண்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்கு. சோ creep கீழே எழுதிக்கோ, ஒரு அண்டர் லேயர், எர்த்துக்கு கீழே இருக்கிற ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் மேல வந்து இதுல வந்து கேட்டில் கொடுத்துருக்காங்க, அதாவது நடமாடும் சகல ஜந்துகள் அப்படின்னு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் புரியணும், இது எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் வந்து நம்மளை பிளேஸ் பண்ணிருக்கிற இடம் அப்படின்னா, இது லேண்ட் இருக்குது, சி இருக்கு, சில இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு மேல உள்ள இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல நம்மளை வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஹியூமனை பிளேஸ் பண்ணிருக்கிறது இந்த இடமா இருக்கும். ஸோ ஹியூமன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சில ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது. என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து we are like a ஸ்பிரிட் சோல் பாடி, நம்மளுக்கு இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆதி ஆத்மா சரீரம் அப்படிங்கிற அந்த 3 ஃபீச்சர் நம்மளுக்கு கம்பைன் ஆகி கொடுத்துருக்காங்க. வேற ஒரு வேர்ட்ல நான் வந்து இதை வந்து சொல்லணும்னா, காக்னிட்டிவ் ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது, அதாவது மென்டல் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. இன்னொரு வேர்ட்ல நான் சொல்றோம்னா, நம்மளுக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ல இருந்து நம்ம வந்து மூவ் பண்றோம். நாலேஜ் பேஸ்டா, மென்டல் பேஸ்டா, ஸோ சோல்ங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம ஏற்கனவே ரொம்ப அதிகமா நம்ம டீல் பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்ப டீப்பா போகல, பட் இந்த ஃபீச்சர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய மென்டல் ஃபினாமினாலிட்டி, நம்முடைய நாலேஜ் பேஸ்ட் மூவ்மெண்ட், நம்முடைய நோயிங் பேஸ்ட் உடைய மூவ்மெண்ட், இது எல்லாத்தையும் மேல தூக்கி வச்சிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இருக்கிற பவர் நம்ம வந்து ரூல் பண்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ எல்லாத்தையும் இது வரைஞ்சிட்டேன். இப்போ நான் வேற வேர்ட்ல இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வாட் இஸ் தி ஃபிஷ் ஆஃப் தி சீ அப்படின்னு கேட்டேன்னா, இந்த சீ அப்படிங்கிற வாட்டர்ங்கிற ஒரு டொமினியன், வாட்டர் அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன். இது வந்து தனி டைமென்ஷன், இது ஒரு தனி வேர்ல்ட், இது வந்து தனி ரெம், தனி உலகம், தனி டைமென்ஷன். நீங்க எல்லாரும் எழுதிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துட்டே இருக்காதீங்க, எழுதிட்டு வாங்க. ஸோ அடுத்து தனி டைமென்ஷன், ரெம் டைமென்ஷன், இல்லாட்டி வேற என்ன அப்படின்னா ஒரு நியூ மேட்ரிக்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. தனி உலகம். இந்த தனி உலகத்துல ஒரு பவர் இருக்குது. This is the power that rule the sea.
இப்போ சி இருக்குது, சியை ரூல் பண்றது வந்து இந்த ஃபினாமினா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த திருப்பி இந்த வசனத்தை வாசிங்கன்னா, சமுத்திரத்தின் மச்சங்கள், the power that rules the sea. இப்போ எதுக்காக ஹியூமன் பீயிங் உருவாக்கப்பட்டிருக்காங்கிறது நல்லா புரியறதுக்காக நான் வந்து இப்போ பில்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ சி இருக்குது, சில ஒரு பவர் இருக்குது. சியை யார் ரூல் பண்ணா, இந்த ஃபிஷ்ங்கிற இந்த பவர் வந்து ரூல் பண்ணுது. ஸோ இந்த ஃபிஷ் அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் மட்டும் யோசிப்பீங்க, பட் தேர் இஸ் ஆல்சோ சம் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரக்சர். அதை பற்றி இப்போ பேசினா வந்து கம்ப்ளீட்டாக நான் பேசுறது பொல்யூட் ஆயிரும், கம்ப்ளீட்டாக நான் பேசுறது பிரேக் ஆயிரும், உங்க மைண்ட் வந்து ஸ்பிளிட் ஆயிரும். ஸோ அதை நான் சஸ்பென்ஸ்ல வச்சுட்டு நம்ம அதை பற்றி பரவு வந்து பேசும். ஸோ சம் பவர் தட் ரூல்ஸ் தி சீ, ஒரு கிரியேச்சர் அது ரூல் பண்ணுது. ஸோ வேற வேர்ட்ஸ்ல நான் சொல்லணும்னா, இஃப் ஐ டேப் திஸ் பவர் ஐ கேன் ரூல் தி சீ. ஸோ அதையும் நம்ம பர பேசுவோம். இப்போ ஜஸ்ட் புட்டிங் சம்திங். அதனால லேண்டுங்கிறத எடுத்தோம்னா இதுல சில பவர்ஸ் இருக்குது. கிரீப்பிங் பவர், கேட்டில் பவர், இந்த பவர் இந்த ரூல் பண்ணுது. முக்கியமா நம்ம இது பண்ணும்போது ஏர் அப்படிங்கிற டைமென்ஷன் இருக்குது. இது ஒரு டைமென்ஷன், இது ஒரு உலகம், எல்லாம் தனித்தனி ஃபினாமினல் உலகம். இப்போ இந்த உலகத்தோட முக்கியமான ஒரு அம்சம் வந்து என்னன்னா, இந்த ஃபிஷ் எங்கிருந்து வெளியே எடுத்துட்டோம்னா அது வாழ முடியாது. லேண்ட்ல இருக்கிறத இங்க கொண்டு போய் அனுப்பிட்டோம்னா அது வாழ முடியாது. இங்க இருக்கிறத வேற இடத்துக்கு அனுப்பிட்டோம்னா அது வந்து வாழ முடியாது. So a fowl of the air, this is a power that rules the air. fowl வந்து இந்த ஏர்ங்கிற டைமென்ஷனை அது வந்து அதிகமா பயங்கரமா ரூல் பண்ணுது. இதை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம். இப்போ நம்மள எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்கன்னா, இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காங்க. So human beingங்கிறது யார் அப்படிங்கறத சொல்றேன், எழுதிக்கோங்க. உங்களுடைய பேப்பர்லயோ உங்களுடைய இதுலயோ நோட்ஸ்லயோ எழுதிக்கோங்க. Human being is a container that holds or that rules over power and authorities. எழுதிக்கோங்க. who is a human being? உங்களுடைய டொமினியன்ங்கற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, is a creature. இது வந்து ஒரு creature that has a ability or that has a capacity, எழுதிக்கோங்க. human being is a creature that has a capacity or that has the ability to rule the powers and the authorities. To rule over the powers. அதாவது நம்மளுக்கு வந்து அதிகாரம் கொடுத்திருக்காங்க. எதுக்கு மேல அதிகாரம் கொடுத்திருக்காங்கன்னா, அதிகாரங்களுக்கு மேல அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து லிட்டரலா ஒரு ஹியூமன் பீயிங்கிறவன் யார் அப்படின்னா, ஹியூமன் பீயிங் இஸ் a container of power and authority. ஹியூமன் பீயிங்னாலே அவனுடைய கெப்பாசிட்டியை கண்டெய்னர். அவன் யார் அப்படின்னா, பவர் அண்ட் அத்தாரிட்டியை கண்ட்ரோல் பண்றவன், பவர் அண்ட் அத்தாரிட்டியை கெப்பாசிட்டி அந்த ரூல் பண்ணுகிறவன். So this is the place where God has seated you. மனிதனை வச்சிருக்கிற சீட்டிங் கெப்பாசிட்டியை வந்து எல்லாத்துக்கும் மேலான உட்கார்ந்து இருக்கிற ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டியை வந்து மனுஷனுக்கு வந்து ஆண்டவர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வேர்ட் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா எழுதிக்கோங்க. human being is a container that holds power and authority, that has the capacity to hold power and authority. அதாவது நம்மட்ட இருக்கிற பயங்கரமான நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து பவர் அண்ட் அத்தாரிட்டி இது பண்றது. ஸோ இப்போ நான் வேற வேர்ட்ஸ்ல இதை சொல்றேன், மனுஷன் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா பவர் அண்ட் அத்தாரிட்டி அவனுக்கு வந்து இருக்கும். அவனுக்கு வந்து அதிகாரம் இருக்கும், அவனுக்கு வந்து ரூலிங் பவர் இருக்கும். இல்லாட்டி வேற வேர்ட்ல நான் சொல்லணும்னா, பவர் அண்ட் அத்தாரிட்டியை வச்சு தான் ஆண்டவர் வந்து மனிதனை ஸ்ட்ரக்சரே பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் ஹியூமன்ல ஃபாலன் நேச்சர்ல இருந்தாலும், விழுந்து போன ஸ்ட்ரக்சர்ல இருந்தாலும், மனுஷனுக்கு வந்து அந்த பவர் வேணும், நான் வந்து ரூல் பண்ணணும், ஆளுகை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாக்கமும் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கு. அவன் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல அவன் டாமினேட் பண்ணணும்னு நினைப்பான். அவன் இருக்கிற சின்ன குழுவா இருந்தாலும் டாமினேட் பண்ணணும்னு நினைப்பான், அதுல ரூல் பண்ணணும்னு நினைப்பான், 10 பேருக்கு மேல தலைவனா இருக்கணும்னு நினைப்பான். இல்லாட்டி ஒரு இடத்துல இருந்தா அவன் பொலிட்டிஷியனா இருக்கணும்னு நினைப்பான், அதுக்கு மேல அவன் ஆளுகை பண்ணணும்னு நினைப்பான். அந்த திங்கிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவன் அந்த கெப்பாசிட்டரா இருக்கிறதுனால அது தான் இருக்கு. ஸோ இப்போ இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள்கிட்ட பவர் இல்ல, அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இட் இஸ் a deception. நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து அந்த பொய்யை வந்து விலைக்கு கொடுத்து காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா பிசாசு வந்து ஒரு பயங்கரமான பொய்யை ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்கள் தலையில சுத்தி வச்சிருக்கான். என்ன சுத்தி வச்சிருக்கான்னா, யூ டோன்ட் ஹேவ் பவர், உனக்கு வல்லமை கிடையாது, உனக்கு அதிகாரம் கிடையாது, நீ இன்னும் டம்மி பீஸ், உனக்கு வந்து நீ உருப்பட மாட்ட, உனக்கு வந்து ஒரு இதுவும் கிடையாது, யூ ஹேவ் நோ ரூலிங் பவர். திஸ் இஸ் a deception. அது பயங்கரமான பொய், அதை நம்ம விலைக்கு வாங்கிட்டோம். ஸோ இன்னிலிருந்து உங்களோட பிரெயின்ல பயங்கரமா நீங்க மாற்ற வேண்டியது இருக்குது. நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிற மெட்டீரியலே பவர் அண்ட் அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. நம்ம எதனால செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னா, ரூலிங் கெப்பாசிட்டினால தான் செய்யப்பட்டிருக்கோம். என்னுடைய டிஃபால்ட் பொசிஷனை எல்லாத்துக்கும் மேல, ஹல்லேலூயா, என்னுடைய டிஃபால்ட் பொசிஷனை எல்லா ஃபினாமினலுக்கும் மேல, ஐ ஆம் த கெப்பாசிட்டர் டு ரூல் ஓவர் த பவர்ஸ். எல்லா பவரிங் ரேஞ்சுக்கு மேல ரூல் பண்ற கெப்பாசிட்டி நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் உள்ள போறேன், அதுக்கப்புறம் நம்ம வேற இதுக்குள்ள நம்ம போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த ஃபவுல் ஆஃப் த ஏரை பற்றி சில காரியங்கள் நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கெப்பாசிட்டரை பற்றி நம்ம வந்து இது பண்ணிடுவோம். இப்போ இந்த கெப்பாசிட்டர் அப்படின்ட்டு நான் வந்து சொன்னேன். கெப்பாசிட்டர்னு சொல்லும்போது கண்டெய்னர், அதாவது டப்பா
மாதிரி. பவர் அண்ட் அத்தாரிட்டியை ஹோல்ட் பண்ற டப்பா, பவர் அத்தாரிட்டியை ஹோல்டு பண்ணுற டப்பா தான் நம்ம வந்து அது ஆட்டோமேட்டிக்காக, அது டிஃபால்ட், அது நேச்சுரல், அது நம்முடைய போன்ஸில், நம்முடைய பிளட்ல, நம்முடைய கிரியேஷனில், நம்முடைய ஸ்ட்ரக்சரில், ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட்ல அது வந்து எழுதப்பட்டு கோர்க்கப்பட்டு அது வந்து மூவ் ஆக்கப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஒரு ஹியூமன் பீயிங் வந்து நம்மளுக்கு வந்து பாடி ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய நார்மல் கெப்பாசிட்டர்லேயே இந்த ஃபீச்சரை கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதை சொல்கிறேன், உங்களோட பிரெயினில் எது வந்து தாக்குறதுக்காக சொல்லி சொல்கிறேன். முந்தி பைபிள் கிளாஸ்ல இதை பற்றி நம்ம வந்து பேசியிருக்கிறோம். இங்க பாருங்களேன், நம்மகிட்ட வந்து இங்க கொஞ்சம் பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வாட்டர் இருக்குது. நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து வாட்டர் ரம் நம்ம வந்து வச்சிருக்கோம். இந்த இடத்துல தண்ணீர்னால இருக்குது. ஆக்சுவலா ஹியூமன் பீயிங் வந்து ஒரு வாட்டர் பீயிங். அந்த வாட்டரால தான் ஆண்டவர் வந்து ஹோல் கிரியேஷனை உருவாக்கி இருப்பாங்க. அதை பற்றி நம்ம பேச வரும்ல, நம்ம அதை பற்றி படம் பேசுவோம். ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்து அப்பர் வாட்டர், லோயர் வாட்டர்னு ஃபுல் வாட்டர் ரம்ல வச்சு தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மனுஷனே ஆண்டவர் வந்து வாட்டர் பீயிங், நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் வாட்டர் பீயிங்ல இருக்கப்பட்டிருக்கும். பட் தனி உலகம் நம்மளுக்கு ஒரு உலகம் இருக்கு, ஃபுல்லா வாட்டர்னால உருவாக்கப்பட்டிருக்கிற உலகம். அடுத்து இன்னொரு உலகம் இருக்குது, இங்க லங்ஸ் இருக்குது. இது ஏர் ஒரு உலகம். இந்த இடத்துல ஏர் நம்மளுக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மண்டலம், நெக்ஸ்ட் எலமெண்ட் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, which is a fire element. இந்த அப்பர் ரம் வந்து ஃபயர் எலமெண்ட். ஃபயர் எலமெண்ட்னா ஒரு நியூரான் இன்னொரு நியூரான் ஃபயரை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபயர் எலமெண்ட் ரெண்டு இதாகும்போது நம்மளுக்கு வந்து திங்கிங் பவர், திங்கிங் கெப்பாசிட்டி நம்மளுக்கு இதாகுது. அதுக்கப்புறம் லேண்ட் எலமெண்ட் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வெளியே இருக்குது நம்மளுக்கு வந்து மண்ணுனால இருக்குது. வெளியே இருக்கிற அந்த அப்பளம் இது இங்க பாருங்க, சி வாட்டர் இங்க இருக்குது, ஏர் இங்க இருக்குது, லேண்ட் இருக்குது, ஃபயர் எலமெண்ட் இருக்குது. 4 எலமெண்ட்டும் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டா உருவாக்கப்பட்டிருக்கிற பயங்கரமான பீயிங் நம்ம அந்த பீயிங். அடுத்த ஒரு விஷயம் பாருங்க, இந்த இடத்துல அவ்வளவு ஃபீச்சர் ஆண்டவர் வந்து எப்படி உருவாக்குனாங்கன்னா வார்த்தையினால உருவாக்குனாங்க. ஆண்டவர் வந்து வார்த்தையினால உருவாக்குனாங்க. ஆக்சுவலா வார்த்தைங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே நம்ம பைபிள் கிளாஸ்ல டீச் பண்ணிருக்கோம். ஆலஃப் அண்ட் டவுல வச்சு ஆண்டவர் வந்து உருவாக்கி இருப்பாங்க. அதாவது அல்பா ஒன் ஒமேகா. ஆக்சுவலா ஹிப்ராயிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குது. நம்ம ஏற்கனவே பழைய பைபிள் கிளாஸ் அதை லேர்ன் பண்ணிருக்கிறோம். ஆண்டவர் பூமியை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா 22 லெட்டர் வச்சு ஆண்டவர் வந்து உருவாக்குனாங்க. அதாவது ஹீப்ரு ஆல்பபெட் வச்சு உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஆண்டவர் சொல்றாங்க, நான் தான் அல்பா, நான் தான் ஒமேகா, நான் தான் ஆலஃப், நான் தான் டவ். அல்பாங்கிறது ஏ, இது வந்து ஜி. ஐ அம் தி ஆல்பபெட் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆல்பபெட் இன்னொரு ஒரு ஆல்பபெட்ல கம்பைன் ஆகி அது இதாகும் போது அது வந்து ரிலீஸ் ஆகி பவரா இதாகும். இப்போ ஆண்டவர் வந்து மற்ற எல்லாத்தையும் உருவாக்குனது எதை வச்சு உருவாக்குனாங்கன்னா வார்த்தைங்கிறத உருவாக்குனாங்க. இப்ப அந்த வார்த்தைங்கிறது அவ்வளத்தை எடுத்து ஏன்ட்ட கொடுத்து ஏன்ட்ட வார்த்தையை வச்சு ஆண்டவர் வந்து ரூல் பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. வாவ், ஹல்லேலூயா. இப்ப எல்லா ஃபீச்சரும் இருக்குது. இப்ப இதுட்ட இல்லாத ஃபீச்சர் ஏன்ட்ட ஒன்று இருக்குது. என்னன்னா வேர்ட் இருக்குது. ஐ ஹேவ் தி பவர் டு ரிலீஸ் தி வேர்ட். மத்த எந்த ஃபீச்சருக்கு அந்த பவர் கிடையாது. வேற எந்த ஃபீச்சருக்கு அந்த பவர் கிடையாது. டு ரிலீஸ் தி வேர்ட். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ நீங்க வாயுடைய வார்த்தை எதுக்கு யூஸ் பண்றீங்கன்னா, யூ ஜஸ்ட் யூஸ் தி வேர்ட்ஸ் டு கம்யூனிகேட். நீங்க கம்யூனிகேஷன் பண்றதுக்காக இப்போ வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை கம்யூனிகேட் பண்றதுக்காக கொடுக்கப்படல, டு கிரியேட், உருவாக்குறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. திரும்ப சொல்றேன், the words that have been placed upon your mouth, வாயில எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா கம்யூனிகேஷனுக்காக கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னொருத்தருக்கு சொல்றதுக்காக கிடையாது. அதுக்கு வேற மண்டலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மண்டலத்துக்கு நம்ம இன்னும் போய் டேப்பே பண்ணல. ஒரிஜினலா எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னா கார்டியோனோசிஸ் சொல்லுவாங்க. அதன் வழியா தான் கம்யூனிகேட் பண்ணணும். அதாவது என்ன, ஹார்ட் டு ஹார்ட் கம்யூனிகேஷன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆக்சுவலா ஹார்ட்ல இருந்து மெசேஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது என்னன்னே தெரியாது. நான் சொன்ன ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஹார்ட்ல இருந்து ஹார்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அப்படின்னா, டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்டன்ல மறுரூபமாகிற மலையில 2 பேர் வந்து இறங்கினாங்க. ஒன்னு எலியா, ஒன்னு மோசே வந்து இறங்கினாங்க. பேதர் ஆட்டோமேட்டிக்கா சொல்வார், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் போடுவோம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எலியா வந்துட்டு, நான் தான் எலியா, உனக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்கல. மோசே வந்து, நான் தான் உனக்கு எலியா அப்படின்னு சொல்லிட்டு பேதுருட்ட வந்து இன்ட்ரோடியூஸ்லாம் பண்ணல. பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பிரெயின்ல நாலேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. நீங்க ஹெவன்ல போனாலும் அப்படிதான். ஹெவன்ல போனாலும் டக்குன்னு ஒரு தெருல சும்மா ஒரு இமேஜினேஷன் யோசிங்க. தெருல நீங்க நடந்து போறீங்கன்னா ஏத்துல ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படிலாம் கேட்கணும் அவசியம் இல்லை. அவங்கள பார்த்த உடனே டேட்டா நம்மகிட்ட உள்ள வந்து ஸ்டோர் ஆகி அவங்கள பற்றி நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறாரோ அவரை டீட்டெயில் டக்குன்னு உள்ள வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸோ ஹெவன்ல ஒரு ஸ்ட்ரீட்ல வாக் பண்ணும்போது எல்லாரும் பேரையும் சொல்லி கிரீட் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். பயங்கரமான ஒரு இடம். ஸோ ப்ராஃபஸி, இப்போ நம்ம பூமியில ப்ராஃபஸி பண்றதுங்கிறது ஒரு இட்டர்னல் ரூம்ல ஜஸ்ட் மண்டே விடுறது தான். அது ஒரு பெரிய ஒரு ஃபீச்சர் கிடையாது. அது ஒரு சின்ன ஃபீச்சர் தான். ஒரு ஹெவன்ல தெருல வாக் பண்ணும்போதே அந்த ஃபீச்சர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ராஃபஸிங்கிறது எடுக்கிறது லிட்டரலா என்ட்ரிங் இன்டு தி ஸ்பிரிட் தான். ஸ்பிரிட்ல என்ட்ரானோட அது வந்து லோட் ஆயிடும்.
ஸோ லோட் ஆல்ரெடி நிறைய விஷயம் இருக்குது. பாஸ்ட் மட்டும் பார்க்கறது ஒரு விஷயம், ஃபியூச்சரை பார்க்க முடியாதது ஒரு விஷயம். ஸோ ஒரு ப்ராஃபட்டுங்கிறவங்க யார் அப்படின்னா, நாட் ஓன்லி சம்மன் ஹூ ஆக்சஸ் அ பாஸ்ட். பாஸ்ட் மட்டும் சொல்றாங்க ப்ராஃபட் கிடையாது. அது வந்து குறி சொல்றோம்னு சொல்லுவான், பிசாசுன்னு சொல்லுவான், அது யாருனாலும் சொல்ல முடியும். பாஸ்ட்டை மட்டும் ஆக்சஸ் பண்றது கிடையாது. பாஸ்ட் ஆக்சஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஆக்சஸ் பண்ணி ரிலீஸ் பண்றவன் தான் ஒரு ரியல் ப்ராஃபட். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ எதுக்கு நம்மளுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, டு கிரியேட், டு கிரியேட், டு கிரியேட், டு டாமினேட், டு ரூல். இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரூல் பண்றதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது சரி, சும்மா சாதாரணமாக இதை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இதில் ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்து லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபவுல் ஆஃப் தி ஏர், த பவர் ஆஃப் தி ஏர். த பவர் ஆஃப் தி ஏர்ங்கிறது என்னது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்தை ஆண்டவர் கொடுத்து, டொமினியன்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து, ஆதாம் எவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்தான் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த டைம் ஃபார் ரெஸ்டோரேஷன். ஆண்டவர் நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது போல இயேசுவுக்குள் சகல ஜெயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா ஜெயங்களும் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லா ஜெயங்களை டாப் பண்ணி எடுக்கிற காலம் வந்துட்டு, அதனால நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு குழுவா, ஒரு ரெம்னண்டா நம்ம எழும்பி நின்று நம்ம ஹோல் பண்ணி நிறைய டாப் பண்ணி நம்ம வந்து எடுக்க போறோம். எடுத்து நம்ம வந்து ரூல் பண்ண போறோம். எடுத்து நம்ம வந்து ஆளுகைக்குள்ளாக போக போறோம். தேவன் வச்சிருக்கிற சுதந்திரங்களை இது பண்ண போறோம். ஒரிஜினலா மனிதன் நடக்க செய்த பாதையில நம்ம திருப்பி நடக்க வைக்க போறோம். சரி, இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஃபால்ஸ் ஆஃப் தி ஏர், அந்த ஏர் டைமென்ஷன்ல இருக்கிற விஷயங்களை பற்றி சில காரியங்கள் நம்ம வந்து பேசுவோம். ஸோ ஏர் அப்படிங்கிற டைமென்ஷனுக்கு மேல அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. 15ஆம் வசனத்திலிருந்து போடப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 1:15. அப்பொழுது பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாக இருக்க கடவுது என்றார் அப்படின்னு போடப்பட்டது. ஆக்சுவலா ஹியூமன் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினன் வந்து இருக்கிற ஒரு ஸ்பேஸ், ஒரிஜினலா இருக்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து என்னன்னா ஃபர்மமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ். ஃபர்மமெண்ட், அதாவது ஃபர்மமெண்ட்ங்கிற ஒரிஜினல் ஸ்பேஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இது இந்த ஃபிஷ் வந்து இதுலேருந்து வெளியே எடுத்தால் இறந்துடும், லேண்ட்லேருந்து இது வெளியே எடுத்தால் இறந்துடும், இதுலேருந்து இது வெளியே எடுத்தால் இதாயிரும். அது மாதிரி மனுஷன் அவனுடைய கெப்பாசிட்டி விட்டு வெளியே வந்தால் அவன் ஆளுகையவே செய்ய முடியாது. அவன் ஒரிஜினலாக இருக்க வேண்டிய கெப்பாசிட்டி ஏதேங்கிற ஒரு பெரிய டப்பாக்குள்ள அவன் வந்து இருக்க வேண்டியது. ஏதேங்கிற ஒரு இதில் இருந்தால் தான் இந்த ரூலிங் பவர் இருக்கணும். ஆனால் ஏதேன் அவன் இழந்ததுனால அவன் வந்து அனிமல் ஃபார்மேட்டுக்கு மாறிட்டான். அனிமல் ஃபார்மேட்டுக்கு மாறி கம்ப்ளீட்டா இதுல இருக்கிறதுக்கு கீழே வந்து இந்த இது ஆளுகை பண்றதுக்கு கீழே போயிட்டான். அவன் வந்து அனிமலா தான் இருப்பான். அவன் வந்து கிரீப்பிங்ல இருப்பான், அனிமல்ல இருப்பான், சம்டைம்ஸ் வாட்டரோடைய பிஹேவியர்ல இருக்கும். இந்த பவருடைய டாமினேஷன் வந்து ஹெவியா வந்து பூமியில இதான். இந்த இடத்துல இருந்து ஒரிஜினலா ஏதேன்குள்ள இருந்து அவன் ஆளுகை பண்ணாதனால அவன் வந்து ஃபால் ஆயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரிஜினலா ஹியூமனை எங்க வைக்க போகணுமோ அந்த இடத்துல வைக்க போறோம். அந்த ஆளுகைக்குள்ள போக போறோம். அவ்வளவு ஸ்ட்ரக்சரையும் எடுத்து ஒரிஜினலா எடுத்து எல்லாத்தையும் எடுத்து சரியா ரூல் பண்ற கெபாசிட்டிக்குள்ள நம்ம வந்து மூவ் பண்ண போறோம். சரி, இப்போ ஹியூமன் உடைய பொசிஷன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த பொசிஷன் நம்ம வந்து லேர்ன் பண்ணோம். திருப்பி அந்த வசனத்துக்கு நம்ம போவோம். பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விடல சுடரா இருக்க கிடவது என்று ஆண்டவர் சொல்றாங்க. அதுல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, பகலை ஆள்றதுக்கு பெரிய சுடர் அதுல வந்து இருக்குது. அதாவது பகலை ஆள்றதுக்கு பெரிய சுடர் ஒன்று இருக்குது. இது நம்ம சன்னுங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இது டே நைட் ஆள்றதுக்கு ஒன்று இருக்குது. ஸோ டே ஆள்றதுக்கு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நைட் ஆள்றதுக்கு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன நம்ம செஞ்சாலுமே ரெண்டு டைமென்ஷன்ல செய்ய முடியும். ஒன்னு வந்து டே அப்படிங்கிற டைமென்ஷன்ல செய்ய முடியும், அப்படி இல்லைன்னா நைட் அப்படிங்கிற டைமென்ஷன்ல தான் செய்ய முடியும். இந்த ரெண்டு டைமென்ஷனை தாண்டி நீங்க வந்து எந்த எதுவுமே செய்ய முடியாது. ஸோ வேற வகையில சொல்லணும்னா, உங்களுடைய ஜெயங்கள்லாம் எங்க இருக்குதுன்னா இந்த டே அப்படிங்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் இருக்குது. உங்களுடைய சக்சஸ் எங்க இருக்குதுன்னா இந்த டேங்கிற ஸ்ட்ரக்சருக்கு உள்ளதான் இருக்குது. உங்களுடைய நான் சொல்றது உங்க சொல்ல வர்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து வாழ்க்கையை நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த நல்லா வாழணும் அப்படிங்கிற அந்த இது எந்த டைமென்ஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த டே அப்படிங்கிற டைமென்ஷனுக்குள்ள இருக்குது. இப்போ இந்த டேங்கிற டைமென்ஷனை எது ரூல் பண்ணுதுன்னா அதுக்கு ஒன்று ரூல் ஆகுது, ஒன்று ரூல் பண்ணுது. நைட்டுங்கிற டைமென்ஷனை என்ன ரூல் பண்ணுதுன்னா ஒன்று ரூல் பண்ணுது. அடுத்து இன்னொரு வார்த்தை போடப்பட்டிருக்குது பாருங்க. அவைகள் பூமியில் மேல் பிரகாசிக்கவும் லைட் அப்படிங்கிற ஒன்று கொடுக்குது. லைட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. லைட்டுங்கிறது கொடுக்குது. குணத்தை அதை பற்றி பேசுறேன். பூமி மேல் பிரகாசிக்கவும், அடுத்து பகலையும் இரவையும் ஆளவும், வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே அன்று வந்து வச்சாங்க. இது எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்குன்னா 14ஆம் வசனம். பகலுக்கு இரவுக்கு வித்தியாசம் உண்டாக்கத்தக்க வானமாக உண்டாகிறது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களுக்காகவும் நாட்களுக்காகவும் வருஷங்களுக்காகவும் குறிக்கப்பட்டதா இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இட் இஸ் ஃபார் சயின்ஸ். இதெல்லாம் எழுதிக்கோங்க. இட் இஸ் ஃபார் சயின்ஸ். இட் இஸ் ஃபார் சீசன்ஸ்.
இட் இஸ் ஃபார் டேஸ் அண்ட் இட் இஸ் ஃபார் இயர். இப்படி ஒரு கால்குலேஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ லிட்ரலாக நம்ம இருந்துட்டு இருக்கிற ஸ்பேஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த முக்கியமான இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு கீழே தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். நமக்கு மேலே இருக்கிறது இப்போதைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னா நமக்கு மேலே டே இருக்குது, நமக்கு மேலே சயின்ஸ் இருக்குது, நமக்கு மேலே சீசன் இருக்குது, நமக்கு மேலே நாட்கள் இருக்குது, நமக்கு மேலே வருடங்கள் இருக்குது. இந்த கான்ஸ்டன்டாக இருக்கிறதுக்கு கீழே இருந்து நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக உங்களுடைய பொசிஷன் என்ன அப்படின்னா இதெல்லாம் இந்த இடத்துல வரைய வேண்டியது இடம், அதனால இங்க வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்மளுடைய பொசிஷன் என்ன அப்படின்னா ஃபவுல் ஆஃப் த இயரை ரூல் பண்ணணும். அப்படின்னா சூரியனையும் காற்றை ஆளுகிற சூரியனையும் காற்றை ஆளுகிற சந்திரனையும் காற்றிலே மண்டலங்களாக இருக்கிற அடையாளங்களையும் காற்றிலே மண்டலங்களாக இருக்கிற காலங்களையும் காற்றிலே மண்டலங்களாக இருக்கிற நாட்களையும் காற்றிலே மண்டலங்களாக இருக்கிற வருடங்களுக்கு மேலாக இருந்து ரூல் பண்ணும். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு ஹியூமன் பீயிங்கிறவன் வந்து he has to dominate the days. ஸோ அப்படின்னா வேற வார்த்தையில் நான் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய நாட்களை யார் ப்ரோக்ராம் பண்ணுறா அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களுடைய சீசனை யார் டிட்டர்மைன் பண்ணுறா? ஒருவேளை உங்களுக்கு வறட்சியான ஒரு சீசன் போயிட்டு இருக்குது, அந்த வறட்சியான சீசனை யார் டிட்டர்மைன் பண்ணுறா? யார் அதை வந்து கிரியேட் பண்ணுறா? ஸோ லிட்டரலி நீங்கள் வந்து கிறிஸ்தவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபியூச்சர் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் பண்ணப்படும். ஒரு நாள் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முடியும். ஒரு டிசீஸை ஒரு நோயை ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஒரு ஆக்சிடென்ட்டை ப்ரோக்ராம் பண்ண முடியும். உங்களுக்கு உங்களுடைய ஃபாலை ப்ரோக்ராம் பண்ண முடியும். நான் ப்ரோக்ராம் பண்ணனா அந்த இடத்துல இது பண்ண முடியும். அதை ப்ரோக்ராம் பண்ணி சூரியன் மேல கோட் அடிக்க முடியும். அதை ப்ரோக்ராம் பண்ணி உங்களுடைய நைட் மேல கோட் அடிக்க முடியும். என்னடா புதுசா சொல்ற அப்படின்னு நினைப்பீங்க. இந்த வசனம் உடனே தூக்கி காமிச்சிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் இதெல்லாம். நீங்க 1000 தடவை வாசிருப்பீங்க, புரிஞ்சிருக்க மாட்டீங்க. இப்போ நான் திருப்பி டக்குன்னு அந்த 2-3 வசனங்களை காமிக்கிறேன், உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். சங்கீதத்தில் ஒரு அழகான வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர். சங்கீதம் 121 சங்கீதம் 5 வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உன் நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லைன்னு போட்டிருக்குது. ஏன் இல்லைன்னா கர்த்தர் பாதுகாக்கிறனால இல்லை. அப்படி இல்லைன்னா மாற்றி சொல்லணும்னா பகல்ல வெயில் வந்து சேதப்படுத்தும், இரவில நிழல் வந்து சேதப்படுத்தும். It has a capacity to torment you, it has a capacity to break you, to kill you, to manipulate you, to oppress you, to release unnecessary things. The foul of the power air வந்து பயங்கரமான ஒரு விஷயம். அது யார் கையில் இருக்குன்னு கொண்டு அதை பற்றி பேசுவோம். பகல்ல வெயில் வந்து டாமினேட் பண்ண முடியும், வெயில்ல ஸ்ட்ரக்சர் வச்சு டக்குன்னு அடிக்க முடியும். அப்ப வேற வார்த்தை நான் சொல்லணும் அப்படின்னா உங்களால சில விஷயங்கள் உங்க லைஃப்ல போகிற மொமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. லைஃப்ல நிறைய விஷயங்கள் அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸா இருந்துட்டே இருக்கும். நிறைய கிறிஸ்தவங்க வாழ்க்கையில இதான் இருந்துட்டு இருக்கு, அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர். ஆக்சுவலா உங்களுடைய லைஃப்ல அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர் இருக்கிறதுக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு அனுமதி கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு இயேசு நியமித்த கரெக்டான பாதையில சரியா போகிறதுக்கு அவனுக்கு வந்து உரிமை இருக்குது, அவனுக்கு வந்து டாமினேஷன் பவர் இருக்குது, ஆளுகை இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய நாட்கள் மேல உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க போறாங்க, உங்களுடைய சூழ்நிலைகள் மேல அதிகாரம் கொடுக்க போறாங்க, உங்களுடைய சீசனை டிட்டர்மைன் பண்ற அதிகாரம் கொடுக்க போறாங்க. ஆஃப் கோர்ஸ் இதெல்லாம் தூக்கி ஆண்டவர் கையில கொடுத்துட்டு ஆண்டவர் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம். இல்ல, இட்ஸ் டைம் ஃபார் தி சன்ஸ் ஆஃப் காட் டு ரைஸ் அப் அண்ட் டேக் டொமினியன் ஓவர் திஸ் ஃபேக்டர்ஸ். இந்த காரியத்தின் மேல இருந்த அதிகாரம் செலுத்துறதுக்கான ஒரு சந்ததியை அன்று எழுப்புறதுக்காக ஆண்டு வந்து இந்த காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இப்போ கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் மேல நம்மளுக்கு ரூல் பண்றதுக்கான அதிகாரங்களை ஆண்டு வந்து நியமிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபவுல் ஏர்ல இருக்கிற ஒவ்வொரு மண்டலங்கள் இது வந்து இருக்குது, அடையாளங்கள் இருக்குது, சீசன் இருக்குது, டேஸ் இருக்குது, இயர் இருக்குது, டே இருக்குது. இன்னொரு வசனம் காமிக்கிறேன். சங்கீதம் 91 சங்கீதத்திலையும் அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 91 அது இருக்குது 5 வசனம் பாத்தீங்களா, இரவில உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகல்ல பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பா. இரவுல பயங்கரம் இருக்கும், பகல்ல அம்பு பறக்கும், கண்ணுக்கு தெரியாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோய், நைட்டு கொள்ளை நோய் மூவ் ஆகும், மத்தியானத்தில் சங்காரம் இருக்கும். இது எல்லாமே ப்ரோக்ராம் பண்ண முடியும். எப்படி ப்ரோக்ராம் பண்ண முடியும்னா ஏரை கண்ட்ரோல் பண்றவங்க ஃபவுலை கண்ட்ரோல் பண்றாங்க, ஃபவுல் ஆஃப் த ஏரை கண்ட்ரோல் பண்றவங்களால ப்ரோக்ராம் பண்ண முடியும். இப்போ இது யார் கையில் இருக்குது அப்படிங்கிறத டக்குன்னு சொல்றவங்க. இப்போ நான் சொல்றது எல்லாமே விளங்கிரும். ஒரு 2 வசனம் காமிக்கிறேன், அது வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். எபேசியர் 2 அதிகாரம் 2 வசனம். எபேசியர் 2 அதிகாரம் 2 வசனம். அக்கிரமங்களை முதல் வசனம் வாசிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற
அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியும் நடந்து கொண்டீர்கள். ஒரு பேர் பிசாசுக்கு போடப்பட்டிருக்குது. என்ன பேர் போட்டிருக்குன்னா பிரின்ஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் தி ஏர் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னு போடப்பட்டிருக்குது. ஆனா ஒரிஜினலா இவனுடைய பேரை வந்து என்னன்னா பிரின்ஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் தி ஏர், பிரின்ஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் தி ஏர். ஸோ இப்போ வந்து ஒரிஜினலா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுகை எங்க? இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, வார்த்தை கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கொடுத்து இது எல்லாத்தையும் டாமினேட் பண்றதுக்கு, அதிகாரம் பண்றதுக்கு, ஆளுகை பண்றதுக்கு ஆண்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன செஞ்சோம்னா பாவம் செஞ்சனால இதை இழந்து ஒரு லேண்டில் ஊர்ற ஒரு அனிமலா, மண்ணை நக்கிறவங்களா, மண்ணில் வாழ்றவங்களா, உலகத்தில் என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிக்கிறவங்களா, ஊறுகிற பிராணி போல நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஊறுகிற பிராணியா வாழ்றதுக்கு வந்து அழைக்கல. நம்மள எதுக்கு அழைச்சிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் மேல ஆளுகை பண்றது அழைச்சிருக்காங்க. இப்ப ஆளுகை பண்றதுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் வந்து பிரின்ஸ் ஆஃப் இந்த ஏர் உடைய டைமென்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஸோ ஏற்கனவே நான் சொன்னேன், சீயை ரூல் பண்றது ஃபிஷ், லேண்டை ரூல் பண்றது, இது எல்லாமே பவர். இந்த ஏரை ரூல் பண்றது ஒரு பவர். இந்த பவர் என்னங்கிறது நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த பவர்ங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் அந்த பவர். இதை மட்டும் ஹேண்டில் பண்றவன் உங்களுடைய நாளை, உங்களுடைய டேயை ஹேண்டில் பண்ண முடியும். இதுல ரூல் பண்றவன் உங்களுடைய நைட்டை ரூல் பண்ண முடியும். இதுல ரூல் பண்றவன் உங்களுடைய காலங்களை டிட்டர்மின் பண்ண முடியும். இதுல ரூல் பண்றவன் உங்களுடைய அடையாளங்களை ரூல் பண்ண முடியும். இதுல ரூல் பண்றவன் டேஸ் அண்ட் இயர்ஸ் அண்ட் லைட் எல்லாத்தையும் வந்து ரூல் பண்ண முடியும். ஒரிஜினலா உங்களுடைய லைட் வந்து ஒரிஜினலா கிரியேட்டிவ் லைட்டா இருக்கணும். ஆனா கிரியேட்டட் லைட்ல நம்ம வந்து இருக்கிறதுனால இந்த விஷயங்களை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. சரி, இவன் பிசாசுக்கு கொடுத்திருக்கிற பேர் வந்து என்ன அப்படின்னா பிரின்ஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் தி ஏர், ஏரை ஆளுகை பண்ற சக்தி அப்படி அவனுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏரை கண்ட்ரோல் பண்ற சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஏரை கண்ட்ரோல் பண்ற சக்திங்கிறது என்னது அப்படிங்கறத இன்னொரு வசனத்துல காமிக்கிறேன். இந்த ஏரை கண்ட்ரோல் பண்ற பவர் வந்து என்னதுன்னு சொல்றேன். 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்துல அந்த இது போடப்பட்டிருக்கு. 4 வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. வாட் இஸ் நான் என்ன சொல்ல போறேன்னா பிரின்ஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் தி ஏர். இப்போ பிரின்ஸ் ஆஃப் தி பவர்ங்கிறது என்னது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். 4 அதிகாரம் 4 வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவனுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கு. இவனுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கு, காட் ஆஃப் தி எர்த்னு பேர் கொடுத்திருக்கு. இவனுக்கு ஒரு காடுங்கிற பேரை வந்து கொடுத்திருக்கு. The image of God blinded the minds of the people who is called as the God of this world. God of this world யார் அப்படின்னா Prince of the power of the air. ஏர் ஆளுகை பண்றது God of the worldங்கிற பேர். அந்த பவர்ங்கிறது என்னன்னு பாருங்க. தேவனானவன் அவனுடைய மனதை குருடாக்கினான். ஏருடைய பவர் நான் சொல்றேன். ஏரை ஒருத்த மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டானா கீழே இருக்கிற எல்லாரையும் குருடாக்கிடலாம். ஏரை மட்டும் ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிட்டானா கீழே இருக்கிற எல்லாத்தையும் குருடாக்கிடலாம். திரும்ப சொல்றேன், the power to hold the mind, the power to rule the mind, the power of the air. ஏர் உடைய மண்டலத்தை மட்டும் ஒருத்தன் ஆளுகை செஞ்சானா இங்க இருந்து ஹிப்னாட்டிக் பவர் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். இங்க இருந்து இன்னொருத்த மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். வேற வேர்ட்ல சொல்லணும்னா இங்க இருந்து இன்னொருடைய மனுஷனுடைய வாயில என்ன பேசணும் அதை பேச வைக்க முடியும். இன்னொரு வேர்ட்ல சொல்லணும்னா இங்க இருந்து உங்களுடைய ஹார்ட்டுக்குள்ள சில விஷயங்களை தைக்க முடியும், சில விஷயங்களை ரிலீஸ் பண்ண முடியும். வேற வார்த்தையில சொல்லணும்னா உங்களுடைய இருதயத்துல இருந்து சம்டைம்ஸ் தெரியாத நிறைய அர்ஜஸ் வந்து இருக்கும், நிறைய உணர்வுகள் சர்ட்டன எழுமும். எங்க இருந்து வந்து தெரியாது. அதை வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த திங்கிங் மட்டும் வந்துட்டா போதும், you will just break down like anything. அந்த எண்ணம் மட்டும் வந்துட்டுனா அந்த எண்ணத்தை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. எங்க இருந்து வந்துச்சுனே தெரியாது. அந்த உணர்வு வந்துரும். மோஸ்டா இச்சை வரும். அந்த இச்சை மட்டும் எழும்பிட்டுனா எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு அனாயிண்டிங் வாங்கினாலும் சரி பொத்துன்னு விழுவான். ஏன்னா அது பவர், அது அர்ஜஸ். எங்க இருந்து வருதுன்னா மைண்டை கண்ட்ரோல் பண்ற பவர்ங்கிற அந்த காட் ஆஃப் திஸ் எர்த்ல வேர்ல்ட்ல இருந்து அங்க இருந்து ரிலீஸ் பண்ணி அது வந்து வருது. அது உள்ள ஹோல்டை இங்க இருந்து எழுமும், உங்களுடைய லாயின்ஸ்ல இருந்து எழுமும். இங்க இருந்து எழும்பி அது ஹோல்டை உங்களுடைய பிரெயினை ஆக்டிவேட் பண்ணி பிரெயினை கடன்னு உங்களை உத வச்சு நீங்க உங்களை ஃபால் பண்ண வச்சு எவ்வளவு பெரிய ஆண்டோடைய வார்த்தை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ப்ராஃபஸி வந்தாலும் சரி, இது இங்க இருக்கிறதுனால it will make you to lose God's glory. ஆண்டவர் வச்சிருக்கிற பயங்கரமான விஷயத்தை இழக்க வைக்கிறதுக்கு அது வந்து இது பண்ண முடியும். பாருங்க, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசியாதபடி, லைட் வராதபடி பவர் இருக்கு. ஆனா மனுஷன் எங்க ஆக்சுவலா கொடுக்கப்பட்டிருக்கான்னா இதுக்கு மேல கொடுக்கப்பட்டிருக்கு.
ஸோ லிட்ரலாக இப்படி சொல்கிறேன், இந்த வேலை சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யார் பிசாசுக்கு பவர் கொடுத்தா? ஆதாம் தான் கொடுத்தான். பிசாசு பவர் கொடுத்தனால அவன் என்ன பண்ணான்? அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். எங்கே இருக்கான்? 2ஆம் வானத்தில் இருக்கிறான். யார் கொடுத்தா? ஆதாம் தான் கொடுத்தான். எங்கே இருக்கான்? 2ஆம் வானத்தில் இருக்கான். இவன் தான் கொடுத்தானா நான் எங்கே இருக்கணும்? புரிஞ்சுட்டா? நான் தான் கொடுத்தேன், ஆதாம் தான் கொடுத்தான். ஆதாம் தான் கொடுத்தனால அவன் வாங்கிட்டு மேலே 2ஆம் வானத்தில் இருக்கான். நான் எங்கே இருக்கேன்? ஏதேன் தோட்டத்துலேருந்து கீழே வந்து மண்ணோட பிசாசு செய்கிற ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கேன். பிசாசுடைய ஊழியம் தான் மண்ணை நக்கிற ஊழியம். நீ மண்ணை திம்பாய் அப்படிங்கிற ஊழியம், அது வந்து பிசாசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. அந்த அழைப்பை நான் செஞ்சுட்டு இருக்கேன். மண்ணை நக்கிட்டு மண்ணோட சார்ந்து வந்துட்டு இருக்கேன். இட் இஸ் டைம் டு ரூல். Brothers and sisters, it is time to rule the Christian warriors. It is time to take the dominion. All the way திரும்பி எடுக்கிற காலம் வந்துட்டு திரும்பி மண்டலங்களில் போகிறது வந்துட்டு. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு மண்டலம்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. நம்முடைய ஊழியெல்லாம் மண்ணில் எப்படி ஊழியம் செய்கிறது, எப்படி பீடத்தை பிடிக்கிறது, எப்படி பிரசங்கம் பண்ணுறது, எப்படி ஊழியத்தை கட்டுறது, மண். It is time to ascend into the heavenlies. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஊழியம் அசெண்டிங் தான். 2வது ஊழியம் தான் எர்த்தில் உள்ள ஊழியம். நீங்கள் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, முதல்ல என்ன செய்யணும்? அன்றைய என்ன ஊழியத்தை என்ன பேர் வைக்கிறது? ஊழியத்தில் எந்த இடத்துல போய் ஊழியம் செய்யறது? தட் இஸ் அ ராங் வே. அடுத்த வழியாக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. மண்ணில் இல்லை, மண்டலங்களில் யாருங்க? மண் லீகல் கிரவுண்டாக இன்னொருத்தன் கையில் இருக்கும். இன்னொருத்தன் கையில் லீகல் கிரவுண்டாக இருந்தால் அதில் ஒரு அடி கூட வாங்க முடியாது, ஒரு பீஸ் கூட வாங்க முடியாது. லீகலாக இன்னொருத்தன் கையில் இருக்கும். இந்த கிளாஸில் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் எப்படி லீகல் கிரவுண்டெல்லாம் பிரேக் பண்ண நம்ம பண்ண போகிறோம். மொத்தமாக சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக we are going to ரைஸ். எல்லாரும் சேர்ந்து எழுப்ப போகிறோம். ஒரு கை கோர்த்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு தலைமுறையை நம்ம வந்து எழுப்ப போகிறோம். எல்லாரும் கை கோர்த்து எழும்பி நம்ம வந்து ராஜ்யத்தை திரும்பி எடுக்க போகிறோம். மண்டலங்களில் போக போகிறோம். மண்டலங்களில் ஏறின்னு ஒரிஜினல் அதிகாரத்தை பேச போகிறோம். ஆண்டு வச்சுக்கிற சுதந்திரங்களுடைய சீட்டை அப்படியே ஆக்குபை பண்ண போகிறோம். அங்கேருந்து நிறைய காரியங்களை கீழே விழ வைக்க போகிறோம். God is going to release a new power and new authority over you. Release the great mandate of his life over you. அவருடைய இருதயத்தில் இருக்கிற வெளிச்சத்தின் பயங்கரமான பரிமாணத்தை உங்களுக்கு வந்து அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. we are going to ascend and rule. பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறோம். ஸோ ஒவ்வொரு எதுக்கும் மேலே இருக்கிற பொசிஷன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கிளாஸோட டைட்டில் டொமினியன் மேண்டேட். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு வந்து என்ன அப்படிங்கிறது தான் தலைப்பு. அழைப்பு என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். நம்முடைய ஸ்டார்டிங் பாயிண்டே லூசிஃபருடைய தலை மேலே தான். ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்டார்டிங் பாயிண்டே எல்லா டார்க்னஸோட மேலே உள்ளதான். ஆனால் அவன் தலை மேலே இருந்து எல்லாத்தையும் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கான். இந்த இடத்துல இருந்தானா உங்களுக்கு வேற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் தலை மேலே இருக்கிற சூரியனும் உங்கள் தலை மேலே இருக்கிற சந்தனும் வேற ஒருத்தன் கையில் இருந்துச்சு அப்படின்னா, பிசாசுடைய கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னமே செய்ய முடியாது. நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஃபால் உங்களுக்கு இருக்குது, நாளைக்கு ஒரு விழுதல் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் வேணும்னு நினைக்கிற இடத்துல ஜெயம் வராது. நீங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் வராது. ஏன்னா அந்த ஆளுகை லீகலாக இன்னொருத்தன் கையில் இருக்குது. நீங்கள் முயற்சி செஞ்சு உள்ளே போகும்போது கதவு லாக் ஆயிரும். ஏன் லாக் ஆயிருதுன்னா, நீங்கள் வந்து லீகலாக வேற ஒருத்தர் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறான். வேலை பவர் ஆஃப் தி ஏர் உடைய மூவ்மெண்ட் வந்து இருக்குது. இது ஆளுகை செஞ்சிடும். இந்த இடத்துல எப்படி ஒரு டேட்டா சென்டர் மாதிரி யோசிக்குவாங்க. அந்த இடத்துல வந்து கிட்ட ப்ரோக்ராம் பண்ணால் எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ண முடியுங்கிற ஒரு இடம் மாதிரி யோசிக்குவாங்க. அதனால தான் 2வது வரும்போது ஆண்டு வந்து ஆகாயத்தில் ஏரில் வந்து லேண்ட் ஆகும். ஹி வில் டேக் ஹோல்ட் ஆஃப் தி ஏருங்கிற மண்டலங்களில் ஆக்குபை பண்ணுவாங்க. அது நம்ம கிறிஸ்தவங்களா தேவனுடைய பிள்ளைகளா நம்மளும் அந்த இடத்துல ஆளுகை செய்கிறதுக்கு நம்ம வந்து அழைக்கப்படுறோம். அந்த இடத்துல போகிறதுக்கு அழைக்கப்படுறோம். அந்த இடத்துல நிற்கிறதுக்கு அழைக்கப்படுறோம். அந்த இடத்துல இருக்கிற அநேக காரியங்களை டேப் பண்ணுறதுக்கு அழைக்கப்படுறோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம வந்து மேண்டேட் பற்றி பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி இதுக்குள்ளே மூவ் பண்ண போகணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நிறையா அதில் உள்ள சீக்ரெட்ஸ் இருக்குது. நிறையா காரியங்கள் டார்க்கான காரியங்கள், ஒயிட்டான காரியங்கள், பிளாக் மேஜிக், ரெட் மேஜிக், ஒயிட் மேஜிக், கிரே மேஜிக், எல்லா காரியங்களும் நம்ம பேச போகிறோம். எப்படி நம்ம அதை டாப் பண்ணுறதுக்கு நம்ம பூமியில் இருந்துக்கிட்டு இருக்கிற பொசிஷனில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணணும்னு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி டைம் ஃப்ரேமை பிரேக் பண்ணுங்கிற பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஃபீச்சராக நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையும் சின்னதாக கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இன்னொரு காரியமும் சொல்லிடுறேன். அதாவது கண்டினியூஸாக இந்த கிளாஸஸ் இருக்கும். அதாவது இந்த கிளாஸோட தொடர்ச்சி தான் நெக்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் வர்றவங்க கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுலையும் புது காரியங்கள் நம்ம லேர்ன் பண்ணுவோம். முந்தின கிளாஸினுடைய தொடர்ச்சியாக இந்த காரியங்கள் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்தவங்க கண்டிப்பாக அடுத்த வாரம் வாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வராமல் அதுக்கு அடுத்த வாரம் வர்றேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அடுத்த வாரம் கண்டிப்பாக வாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வாங்க. அப்படி கண்டினியூஸாக வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்து தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம வந்து கடந்து செல்லும். ஸோ இருக்கிற இடங்களை நம்ம வந்து கண்களை மூடி நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம். There are so many laws that has been placed. ஒவ்வொரு காரியத்திலையும் சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு.
இதுல நீங்க பாத்தீங்கன்னா சீக்கு ஒரு லாஸ் இருக்குது, இதுல லாஸ் இருக்குது, இதுல லாஸ் இருக்குது. ஒவ்வொன்றையும் மண்டலங்களுக்கும் சில சட்டங்கள் இருக்குது. அதை அப்படியே ஆர்டர் போட்டு தானாவே ஒர்க்கிங் மெக்கானிசம்குள்ள விட்டுட்டாங்க. அதே மாதிரி இந்த மேல போகிறதுக்கும் இங்கேயும் சில சட்டங்கள், சில பிரமாணங்கள், சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் டைம் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் அண்ட் என்டர் into the spirit realm and have dominion. இந்த காலங்கள்ல ஆளுகை பண்றதுக்கான, ஆளுகைக்குள்ள போகிறதுக்கான அந்த விதிமுறைகள், புரோட்டோகால்ஸை லேர்ன் பண்ணி அந்த புரோட்டோகாலை ஹார்ட்ல பிளேஸ் பண்ணி லான்ச் ஆகிறதுக்கான்றவங்களை அழைக்கிறார். எவ்வளவு பெரிய மேண்டேட் கொடுத்து எவ்வளவு பெரிய விஷயத்த பிசாசுகிட்ட நம்ம ஆதாம் வித்து போட்டிருக்கான் அப்படிங்கிறத நீங்க இப்போ புரிஞ்சிருப்பீங்க. லூக்கா 4 அதிகாரத்தில் ஆண்டவர் பேசும்போது சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னை பணிந்து கொள், நான் உனக்கு தாரேன்னு பிசாசு இயேசுவை பார்த்து டெம்ப்ட் பண்ணும். அப்போ ஆண்டவர் உனக்கு எங்க கொடுத்துருக்குது, கொடுக்கல அப்படின்லாம் சொல்ல. ஆண்டவர் அந்த God just acknowledge the fact that he has the fact that he has all authority. எல்லா அதிகாரமும் அவனுக்கு இருக்குங்கிறத ஆண்டவர் அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இயேசு கடைசி சாப்டர்ல சொல்லும்போது வானம் பூமியில் உள்ள சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகவே புறப்பட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிற அந்த பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள போய் டாப் பண்ணி எடுக்க வேண்டிய மிகப்பெரிய கட்டாயமான காலத்துக்குள்ள இருக்கும். இட் இஸ் டைம் டு ரூல் யுவர் டே, இட் இஸ் டைம் டு ரூல் யுவர் நைட், இட் இஸ் டைம் டு ரூல் யுவர் ஃபியூச்சர், இட் இஸ் டைம் டு ரூல் எவ்ரிதிங் தட் ஹஸ் பீன் கனெக்டட் டு யூ. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகலத்தின் மேல தேவனுடைய ஆளுகையை நடுசுல நின்று போர்ட்டலா ரிலீஸ் பண்ற பயங்கரமான ஒரு பயங்கரமான கிறிஸ்தவனா ஜெயங்குலகிறவனா வாழ ஆரம்பிக்கிற பயங்கரமான காலம் வந்திருக்கு. You are a capacitor to rule over powers. ஒரு மனிதங்கிறவன் யாருன்னா வல்லமைகளையும் ஆளுகை செய்கிறவன், ஒவ்வொரு வல்லமைகளையும் ஆளுகை செய்கிறவன். இது எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் என்ன பேர்னா ஏன்ஷியன்ட் பாத்வேஸ். இது எல்லாத்துக்கும் பேர் ஏன்ஷியன்ட் பாத்வேஸ். இந்த ஏன்ஷியன்ட் பாத்வேஸ்ல ஈனாக் மட்டும் தான் டிராவல் பண்ணி போனாங்க. இட் இஸ் டைம் ஃபார் அஸ் டு கோ பேக் அண்ட் டேக் தட் பாத்வேஸ். ஈனாக் அந்த பாதைகள் வழியா உள்ள மட்டும் சென்றாங்க, அதுக்கப்புறம் வேற மண்டலங்களவே அப்படியே இருந்துட்டாங்க. ஆனா இந்த காலத்துல நம்ம உள்ள மட்டும் போகிறவங்களா இல்ல, திருப்பி கொண்டு வந்து பூமியில அந்த மேண்டேட்டை ரிலீஸ் பண்ண போறோம். உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் மண்டலங்களில் செய்யப்படுகிறது போல் இந்த மண்டலத்தில் செய்யப்படுவதாக சொல்லப்பட்ட அந்த பயங்கரமான அந்த மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ண போறோம், அந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ண போறோம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் டைம் டு அசெண்ட், இட் இஸ் ஆல்சோ டைம் டு டிசெண்ட். மேலே போகிற அனுபவங்கள் மாத்திரம் இல்லை, மேலே போயிட்டு பிடிச்சு கீழே ரிலீஸ் பண்ற பயங்கரமான ஒரு சந்ததி அன்றது உருவாக்குறதுக்கு ஆயத்தப்பட்டு இருக்காங்க. You are not here by accident, you are here by the appointment of God. Let you understand the real calling that God has placed over you. உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்கிற மகாபெரிய அந்த mandate, மகாபெரிய அந்த திட்டத்தை இப்பொழுது உங்களுடைய இருதயம் புரிந்து கொள்வதாக. Let you ascend and move into the realms. உங்களுடைய ஆவியும் உங்களுடைய ஆத்துமாவும் எழுந்தருளி கர்த்தருடைய மண்டலங்களுக்குள்ளாக செல்வதாக. தேவன் நியமித்து வைத்திருக்கிற மகாபெரிய காரியங்களுக்குள்ளாக உங்களுடைய கிருபை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வட்டங்கள் உள்ளே செல்வதாக, வாழ்க்கையில் இருக்கிற நோக்கங்கள் உள்ளே செல்வதாக. Let your eyes be fixed over Jesus. உங்களுடைய கண்கள் இயேசுவின் மீது பதிவதாக. தேவன் வைத்திருக்கிற மகாபெரிய சுதந்திரங்களோடு இணைக்கப்படுவதாக, தேவனுடைய இருதயத்தோடு இணைக்கப்படுவதாக. உலகத்தோடு ஒத்த காரியங்களோடு இணைக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்காக நான் ஜெபிக்கிறேன். Let the power of the Lord descend over you and break it in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார கிரியைகள், எல்லா பொல்லாத கிரியைகள், பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத உணர்வுகள், பொல்லாத உணர்ச்சிகள் எழும்பி சிந்தனைகளை பாழாக்கி கொண்டு பழையவைகளை ஞாபகப்படுத்தி உடைத்துக் கொண்டு அவமானப்படுத்துகிற காரியங்களை, யோசித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை எல்லா மனதில் திரும்ப திரும்ப கொண்டு வந்து இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிரியைகளும் I break it in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை உடைக்கிறேன். Let the pull of the darkness be broken in your life in the mighty name of Jesus Christ. உடைய வாழ்க்கையில இருளின் அதிகாரமும் இருளின் கிரியைகளும் புல் பண்ணுகிற ஒவ்வொரு சக்தியும், ஒவ்வொரு வல்லமையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தாலே உடைக்கப்படுவதாக. சிந்தனைகளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத மண்டலங்களின் அதிகாரங்கள் உடைக்கப்படுவதாக in the mighty name of Jesus Christ. உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக, சிந்தனையின் மண்டலங்கள் திறக்கப்படுவதாக. Let your eyes of your heart be enlightened in the mighty name of Jesus. உடைய மனக்கண்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தாலே பிரகாசம் அடைவதாக.
தேவனுடைய ஒளியை பார்க்கும்படியாக பிரகாசம் அடைவதாக, தேவனுடைய காரியங்களையும் தேவனுடைய கிருபைகளையும் தேவனுடைய சுதந்திரங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக எழுந்தருளுவீராக. இந்த mighty name of Jesus Christ. லஹெஃபி டேஃப் லஹட்டி லஹம்பா கோஃப்ரா காண்டினா லிஃப் லஹட்டி லஹட்டி கோப்ரோஹட்டி லுஃபா லஹின்டனஹே திஸ் பிரைட்டி கல்லஃப்ரஹிஷு ஹாஃபு அஹோ மஹாஷா ஹாஃபா அஹோ ஃபஹான் கவ்ரஹின்டு லுஃபுன் Lefahu mahyafahu abishanti leflufa lifrahisha lifro mohambrahin tikese lofi laisi lifrehi. Hallelujah. நன்றியாவியானவரே, நன்றியாவியானவரே, இவைகளோட இருதயத்திலே எழுதப்படுவதாக, இருதயத்திலே முத்திரையாய் பதிக்கப்படுவதாக, இருதயத்திலே ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்பதாக, தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவங்கள் உண்டாயிருப்பதாக, இந்த நாளிலிருந்து மகாபெரிய மாற்றங்கள் உண்டாயிருப்பதாக. இதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த எகிப்தின் கிரியைகளை பார்வோனே இந்த நாளிலிருந்து காணாத திரும்பி வராதபடிக்கு முற்றிலும் ஜெயம் கொள்கிற அனுபவத்துக்குள்ளாக நடக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. சிவந்த சமுத்திரங்களை கடப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. தேவனுடைய மன்னாவினால் போஷிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய வல்லமையினால் ஆளுகைக்குள்ளாக, தேவனுடைய வல்லமையான முழுமையான ஆளுகைக்குள்ளாக இப்போதே வாழ்க்கையினுடைய கூறுகளும் எதிர்காலங்களும் முற்றிலுமாக வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Let the mighty power of the Lord, let the mighty resurrected glory of the Lord, கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் உயிர்த்தெழுந்த ஆளுகையும் முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக, உங்களுடைய டொமினியனுக்குள்ளாக செல்லும்படியான ஞானமும் புத்தியும் வெளிச்சமும் அதற்கான கிருபைகளும் கொடுக்கப்படட்டும். இந்த நாளிலிருந்து மகாபெரிய மாறுதல்களை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். வருங்காலங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஆவியானவரே, இடைப்பட்டு கொண்டே இருங்க ஆண்டவரே. இன்னைக்கு போட்டப்பட்டிருக்கிற விதை 100ஆக பலன் கொடுக்கும்படியாக உங்களை நோக்கி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அதனுடைய தன்மைகள் இன்னும் புரிந்து கொள்ளும்படியாக, அதற்குள்ளாக நாங்கள் செல்லும்படியாக இன்னும் கிருபைகளை தருவீராக. எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாம மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.